இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் தினமும் உங்களுக்கு ஒரு ஆசனத்தை உங்களுக்கு வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பார்த்து பலனடைய வேண்டும். ஒரு நாளைக்கும் ஒரு ஆசனம் செய்கிறோம். அந்த ஒரு ஆசனத்திற்கும் அதற்கான பலன்கள் தனித்தனி பலன்கள் ஏற்படும். எவ்வளோ 1,00,000 ஆசனங்கள் இருந்தாலும் அந்த 1,00,000 ஆசனத்துக்கு உரிய பலன்கள் தனித்தனியாக தான் இருக்கும். உடலில் உள்ள உறுப்புகளுக்கு இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா முதுகு கூன் வளையுதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆசனம் செய்யணும் அப்படின்னு நிறையா இருக்குது. அதுக்கு ஒரு 10 ஆசனம் இருக்கும். அது என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மகதிஷ்டி தினம் ஒரு யோகான்னு டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக உள்ளவங்க மட்டும் இதை வந்து நீங்கள் வந்து அதிகமாக பார்த்து பலனடையணும் அப்படின்னு பார்த்து நாங்கள் ஆசைப்பட்றோம். அதனால தான் உங்களுக்கு வந்து தினமும் ஒரு ஆசனம். இந்த பேரே வந்து பார்த்திங்கன்னா மகதிஷ்டி தினம் ஒரு யோகா. ஆனால் தினம் ஒரு யோகாங்கிறது ஒரு சாதாரணமாக நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டு செஞ்சிட்டோம். ஆனால் அதற்கான பலன்கள் வேணால் அதிகமாக இருக்கும். ஆனால் உழைப்புகள் வந்து அதிகம். பலன்கள் அதிகமாக இருக்கோ இல்லையோ, அதை வந்து தினைக்கும் எடுத்து போடுறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம்தான். அது ஏதோ விளையாட்டாக சொல்லிட்டோம், ஆனால் வந்து அதை செயல்படுத்தி தான் தேருவோம். இந்த 365 நாள் இலக்கு இது. கிட்டத்தட்ட ஒரு 280 300 நெருங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் தான் இருக்குது. ஆக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் தான் இருக்குது. அப்போ எத்தனை ஆசனங்கள் போட்டிருக்கோம்? 300 ஆசனங்கள் போட்டிருக்கோன்னு வச்சிங்களேன். இந்த 300 ஆசனத்தையும் எத்தனை பேர் பார்த்து பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் பார்க்குறீங்க. ஆவரேஜுக்கு இப்போ 1K வருது 2K வருது அது வேறு. ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் தான் அது பார்த்து பலன் அடைகிறாங்க. சந்தோஷம்தான். நம்மளால் ஒரு 100 பேர் பார்த்து பலன் அடைஞ்சால் சந்தோஷம்தான். இன்றைக்கி வந்து நம்ம செய்யக்கூடிய ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஜனு சீராசனம் அப்படின்னு பேருங்க. இந்த ஜனு சீராசனம் செய்யறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமாக, அதாவது முதுகு தண்டுவடம் உங்களுக்கு வளையவே வளையாது. கூன் உழறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. அதே போல் கால்களில் உள்ள அனைத்து நரம்பு பிரச்சனைகளும் மூட்டில் உள்ள பிரச்சனைகளும் இது சரி செய்யக்கூடிய ஆசனமாகும். ஏன்னா இதை தான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். எல்லாருக்குமே என்ன பிரச்சனைகள் நாட்டில் பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்க எந்த விதமான பயிற்சியும் இல்லாதவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு வந்து கடைசி காலத்தில் வந்து ஒரு 40-45 வயசுக்கு மேலே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முழங்காலில் வந்து மூட்டு வந்து உங்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டு நீங்கள் நடக்க முடியாது. கால்கள் வந்து வீங்கியிருக்கும். சமயத்தில் மடுக்குன்னு சத்தம் கேட்கும். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயமாகும். ஏன் என்ன காரணம்னா, சத்து குறைபாடும் ஒரு காரணமாக இருக்கும். அதே சமயத்தில் எந்த விதமான பயிற்சியும் நம்ம செய்யறதில்ல. அதனால தான் நமக்கு வந்து நடைப்பயிற்சியும் கிடையாது, உடற்பயிற்சியும் கிடையாது, யோகா பயிற்சியும் கிடையாது. அப்புறம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அதுமாரி இருக்கக்கூடிய காலத்தில் உங்களால் வந்து எதுவுமே செய்யாத இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி பிரச்சனைகள் தான் வர செய்யும். அதனால தான் இந்த ஆசனங்கள் என்ன செஞ்சோம்னா என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எளிமையான ஆசனம். அதே சமயத்தில் அந்த கால் நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு உடலை வந்து நேர்த்தியாக வச்சுக்கிட்டு இதை டெய்லி ஒரு 10 நிமிஷம், இது வந்து 20 நிமிஷம் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் செஞ்சாலே போகிறோம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க இந்த ஜனு சீராசனம்னு பேருங்க. ஜனு சக்கராசனம். இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்களுக்கு தினைக்கும் வந்து இந்த சர்க்கரையை பற்றி சொல்லிக்கிட்டே வரும். சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குது, அந்த அளவு உங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அது சரியாகும் அப்படிங்கிறது. ஏன்னா சர்க்கரையை நீங்கள் அதிகமாக வளர விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் ஏற்படுங்கிறது டாக்டரே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சர்க்கரையை வந்து அளவுக்கு அதிகமாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கக்கூடாது உடம்பில். நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்னிலாம் வந்து பாதிக்கும். அதே சமயத்தில் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கண் பார்வை முன்னாடி போகும். இப்படிலாம் இருக்குது. ஒரு உறுப்புகள் தான் போகுதுன்னு நினைக்காதீங்க. அதோட பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள். இப்போ கண்ணாடிக்கு நீங்கள் போடுறதுக்காக நீங்கள் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா சுகர் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஏன் சுகருக்கும் கண்ணுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. கண் பார்வையை உனக்கு மறைக்கக்கூடியதாகும். அதனால் சுகரை வந்து நீங்கள் கண்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதாவது 200, அதிகபட்சமாக 200 தாண்டாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா 70லேருந்து 110 தான் நார்மலாக இருக்கும். சாப்பிட்டோன்னா 160 150 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டிச்சுன்னா அதிகபட்சமாக ஒரு 200க்குள்ளே வச்சுக்கலாம். அது வந்து எந்த பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதெல்லாம் தாண்டி ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகளை உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் நம்ம மருந்து வச்சுருக்கோம். டெய்லி
உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் யோகா, இந்த ரெண்டையுமே சம அளவில் செய்யுங்க. சாப்பாடு நாங்கள் சொல்கிற சாப்பாட்டையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் யோகாவையும் பண்ணுங்கள். ரெண்டுமே பண்ணி இப்போ மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார், அதனால் என்ன பண்ணணும், பரவாயில்ல சாப்பிடுங்க. இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரீங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிங்க. நம்ம யோகா பண்ணிவிட்டு சாப்பாட்டு அளவையும் நீங்கள் குறைச்சிங்க. ரெண்டுமே சம அளவில் செஞ்சு ஒரு மாதம் கழிச்சோ இல்லை 2 மாதம் கழிச்சோ மறுபடியும் பாருங்கள். இதில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா இல்லையான்னு நீங்கள் பார்த்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொன்னால் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம ஆசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்க்கரையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சர்க்கரையோட அந்த பழங்கள் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உணவு என்னங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஆரஞ்சு பழம்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து வலுப்பெறும். அதை நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சரி, அப்புறம் உள்ளு உறுப்புக்கு நீங்கள் சாப்பிடுவாங்க. ஜூஸாக போட்டு குடிக்கலாம், இல்லை பழங்களை சாப்பிட்லாம். எலும்புகள் வந்து கெட்டிப்படும். அதே போல் பற்கள் வந்து நல்லா கெட்டியாகும். அதாவது உங்களுக்கு பற்களில் ஈறுகள்லாம் வலுப்பெறும். அதனால தான் கெட்டியாகிறது. பற்கள் வந்து விழாது. சில பேருக்கு ஒரு 40-45 வயசுக்குள்ளே பல்லுலாம் ஆட ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து அந்த சத்து கம்மியான இருக்கிறதுனால தான். அதனால தான் பழங்களை வந்து சாப்பிட சொல்கிறாங்க. டாக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் சாப்பிடுங்க. இப்போ சுகர் இருக்குது நான் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் ஓரளவு சீராக சாப்பிட்டுங்க. அதே போல் இரத்த விருத்தியை பெருக்கக்கூடியதாகவும் இந்த ஆரஞ்சு பழம் இரத்த விருத்தி ஆகும். சரிங்களா? அந்த கருவில் உள்ள குழந்தைகளை வந்து என்ன பண்ணணும்னா வளர்க்கக்கூடியதாகும். கருவில் வந்து குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கருவில் உள்ள குழந்தைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். அதாவது ஒரு 3 கிலோ கூட நல்ல நார்மலாக வந்து பிறக்கும். அதுக்கு கீழே வந்ததுனா தான் உங்களுக்கு வந்து கம்மியாக உள்ள அளவு அது நார்மல் பொசிஷனுக்கே இருக்கும். நார்மலாகவே உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு. அதே போல் ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ப்ளட் ப்ரெஷரு, இதை வந்து இந்த குழந்தை வளர்ச்சி அடையும். அதே போல் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா மகத்துவம் அதிகம். என்னென்ன உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், ரத்த அழுத்தத்தை சீராக்கும். ப்ரெஷர் வந்து ஏற்றி இறக்கும் சில பேருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீராக இருக்கிறதுக்கு. அதே போல் ஈறுகள் பற்களில் வலுப்படும். ஈறுகள் தானே முக்கியம் உங்களுக்கு. அது வந்து என்ன செய்யும், இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா வலுப்பெறும், நன்றாக வலுப்பெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மண்ணீரல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு நன்றாக செயல்படும். கல்லீரல் நன்றாக இயங்கும். கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே நன்றாக இயங்கும். சிறுநீரகத்தில் உள்ள பையை வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்புத்தன்மை போய் படியும் பார்த்தீங்களா, அதை வந்து நீக்கக்கூடிய ஆசனமாகும். சிறுநீரகத்தில் உப்பு படிவதை அதை வந்து என்ன செய்யணும்னா உடைச்சி எடுக்கும் இந்த கொய்யாங்கிறது. இது நீங்கள் எப்படி சாப்பிட்ணும், அதே போல் அந்த மலச்சிக்கல் வந்து வராமல் தடுக்கக்கூடும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. கொய்யாப்பழத்தை வந்து அவ்வளோ அலட்சியமாக நாட்டு கொய்யா வந்து எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா நன்றாக நீங்கள் பயன்படுத்திங்க. வீட்டு தோட்டத்துலேயும் நீங்கள் வந்து தோட்டம் இருந்ததுன்னா பயிர் பண்ணி வச்சிங்க. சொந்தமாக இயற்கையாக நம்ம பறித்து தின்னோம்னா அதோட பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கடையில் வாங்குறத விட நம்ம இயற்கையாக நம்மளோட சொந்த கொய்யாப்பழம் இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்தாலும் சரி தான், நீங்கள் அதை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனைகளை கொடுக்கக்கூடியும். இந்த சர்க்கரை உள்ளவங்க என்ன செய்யணும்னா இந்த செங்காயாக இருக்குது பார்த்தீங்களா, பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரையுடைய அளவு குறைக்கிறதுக்கு இது ஒரு மிக சிறந்ததாகும். இதை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழம் என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து அதே போல் பற்களுக்கு வந்து இது வந்து கெட்டியாகக்கூடிய ரகம். இந்த எலும்புகள் எல்லாம் வந்து உறுதியாகும். எலும்புகள் வந்து இந்த வலுவிழந்து நிற்கும் சில பேருக்கு. அதே மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும். இந்த மாதவிடாய் கோளாறு யாருக்காச்சும் இருந்ததுன்னா இந்த மாதுளை பழத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்கு நன்றாக இருக்கும். இந்த உதிரப்போக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் தடுக்கக்கூடியதாகவும் இந்த மாதுளைப்பழம். அதே போல் குழந்தைகள் வளர்ச்சி அடையணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம்பழத்தை நீங்கள் வந்து இந்த உதிரியாகவும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் அடித்து வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து அந்த பருப்பாதி நறுக்கிங்க. நறுக்கிக்கிட்டு இந்த ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு எப்படி தெரியலைன்னா கையில் வந்து இப்படி வச்சிங்க, ஒரு கரண்டியால் அப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொலன்னு கொட்டும். அதை வந்து நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. நல்லா முன்னு தின்னுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை நல்லா கொடுக்கும். குழந்தைகளுக்கு வந்து நல்ல வளர்ச்சி அடையும். இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கடுத்த ஒன்று இரவு நேரத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்மைத்தன்மையை அதிகரித்து உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும். இந்த கர்ப்பவதிகள் வந்து பார்த்திங்கன்னா வாந்தி எடுப்பாங்க. அதை வந்து தடுக்கக்கூடியதாகவும் இந்த மாதுளம்பழம். இவ்வளோ விஷயத்தையும் இந்த சிறுநீரகத்தில் உள்ள கற்களையும் இதை உடைக்கக்கூடியதாகும். இவ்வளோ இந்த பழம் என்னென்ன பழம் சொல்லியிருக்கோம், ஆரஞ்சு பழம் சொல்லியிருக்கோம், கொய்யாப்பழம் சொல்லியிருக்கோம், மாதுளம்பழம் சொல்லியிருக்கோம். இந்த 3 பழத்துக்கும் இவ்வளோ பலன்கள் சொல்லியிருக்கோம். அது சக்கரை நோய் எல்லாரும் சாப்பிடலாம். ஆமாம் சாப்பிட்லாம். சக்கரை
ஆமாம், சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பழம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், அதே போல் கொய்யாப்பழம். இந்த ஆரஞ்சு பழத்தை மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும். இதுதான் நான் சொல்ல வர்றது. சர்க்கரை சத்து கொஞ்சமாக சாப்பிட்டுங்க. இப்போ ஒரு கிளாஸு நீங்கள் குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதிகபட்சமாக நல்லா இனிப்பாக இருக்குன்ட்டு நிறையா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை சத்து கூட தான் போகும். அதனால் நீங்கள் அந்த சர்க்கரை இல்லாதவங்க வந்து அந்த சாப்பிட்லான்னு தான் நம்ம வந்து இயற்கை மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை பார்த்து பலனடைங்க. அளவோடு சாப்பிடணும். ஆமாம். இப்போ ஜனு சக்கராசனம் செய்கிறது எப்படி என்பதை நம்ம வந்து எளிய பயிற்சிக்கு போக போகிறோம். நம்ம போனதுக்கு அப்புறம் 2 பாகங்களாக நம்ம எப்போதுமே 2 பாகங்களாக பிரிச்சுப்போம். இதை பார்த்து பலனடைங்க. நேரடியாக பார்த்து லைவில் நீங்கள் போட்டுக்கிட்டே நீங்கள் வந்து அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு காலை நீட்டிங்க, ஒரு காலை மடக்கி நல்லா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நன்றாக இருக்கும். சரிங்களா? உடலை மட்டும் அப்படி நேராக ஒரு 90 டிகிரியில் வச்சுக்கிற மாதிரி முயற்சி பண்ணணும். இப்போ வந்து இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நேர்த்தி கிடைக்கும். உடல் வந்து நேராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆமாம். இப்படியும் செய்யலாம், கையை வச்சிங்க இப்படியும் செய்யலாம். இப்போ நேராக பயிற்சிக்கு போக போகிறோம். ஒரு காலை இடது காலை நீட்டிங்க, வலது காலை நல்லா மடக்கிங்க. தொடைப்பகுதியில் வந்து கையை இந்த இதில் கோத்துக்கணும். கோத்துக்கிட்டு ஆமாம், முன்னாடி இப்படி லைட்டாக உடம்பு தூக்குனீங்கன்னா வந்துடும் மேலே. முன்னாடி நேராக்கி இன்னும் கொஞ்சம் நேராக்கலாம், தலையை கொஞ்சம் நேராக்கி இல்லை பின்பக்கம் இல்லைங்க. அப்படிதான் போதும். எண்ணிக்கை 1 2 3 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி நன்றி ஜெயிக்க வருவேன். இப்போ பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் கடினமாக தான் மூச்சு சுவாசம் பண்ணுங்கள், அப்புறம் பேசுவோம். ரொம்ப அதிக நேரம் உங்களால் நிற்க முடியலன்னா ஒரு 5 எண்ணிக்கை செய்யுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேலுக்கு ஒரு 10 செய்யுங்க. அதுக்கப்புறம் 15 செஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நரம்புகளையும் இழுக்கக்கூடியதாகும். முதுகு வந்து நேராக வைக்கக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த வலி ஏற்படும். அதே போல் கால்கள் வந்து மடக்கி இருக்கக்குள்ளே காலில் உள்ள கவுட்டி நரம்புகள்லாம் இழுக்கும். அதை நீங்கள் பார்த்து இப்போ ஜாக்கிரதையாக செய்யணும். அதனால தான் சொல்ல வரோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம தினமும் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து செய்யணும். என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, நமக்கு போகிறதுக்கு துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். பூண்டுகள்லாம் அதிகமாக பயன்படுத்துங்க. அதே போல் இந்த வாயு தொல்லையிலேருந்து உங்களுக்கு விடுபடலாம். வாயு அதிகமாக உங்களுக்கு பிடிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அது நாட்டு பூண்டுன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படுமே தவிர மற்றபடி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்த உடல் வந்து ஆரோக்கியம் கொடுக்கும். கெட்டியாகும் உடம்பு. புரியுதுங்களா? கெட்டித்தன்மை ஏற்படும். அந்த சின்ன வெங்காயம்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும். அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை பிரிச்சிங்க. காலை வேலை, மதிய வேலை, 3 வேளை. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தை இந்த நீராகாரத்தில் பழைய சோறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை சாப்பிடக்குள்ளே வெறும் வெங்காயத்தை உரித்து 10 வெங்காயம் 20 வெங்காயம் திம்பாங்க. அதே போல் மத்தியானத்துக்கு பார்த்திங்கனாலும் அதே மாதிரி செய்வாங்க. அதனால் அவங்க ஆரோக்கியத்தில் வந்து எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கும், ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா, இதை வந்து நீங்கள் பார்த்து பலனடையணும். பூண்டு, சின்ன வெங்காயம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கவே இருக்காதீங்க. வாயு தொல்லையிலேருந்து விடுபடலாம். உடல் ஆரோக்கியமாக, அதாவது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா
உடலில் வந்து ரொம்ப ஆரோக்கியம் கம்மியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் சரி செய்யக்கூடியதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க. பெரிய வெங்காயத்தை அதிகமாக பயன்படுத்தாதீங்க. இப்போ எல்லாருமே வந்து வேலை சுலபமாக போகணுங்கிறதுக்காக சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு அல்பப்பட்டுக்கிட்டு பல்லாரி வெங்காயத்தை போட்டு அதை நீங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறீங்க. அப்படி பயன்படுத்தக்கூடாது. சின்ன வெங்காயத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதை வந்து சாம்பாரில் போடுறது பெருசு இல்லை, அந்த வெங்காயத்தை நீங்கள் எடுத்து சாப்பிடணும். புரியுதுங்களா? அப்படி சாப்பிட உடல் வந்து வலுப்பெறும், உடல் ஆரோக்கியம் பெறும், உடல் வந்து உறுதித்தன்மை பெறும். இதுதான் நம்ம சொல்ல வர்றது. வாயு தொல்லையிலேருந்து உங்களுக்கு சுத்தமாக விடுபடுவீங்க. இப்போது ஜனு சக்கராசனம் செய்வது எப்படி என்பதை நமது 2 பாகங்களாக பிரித்தோம் அல்லவா? முதல் பாகம் செஞ்சோம். அதே போல் 2வது பாகத்துக்கு நம்ம ரெடியாக போகிறோம். உடல் நலக்க பயிற்சி அருமையாக செய்கிறாங்க. பார்த்துங்க, சாமிகள் வந்து உடல் நலக்க பயிற்சியில் மிகவும் சிறப்பாக வர அந்த இடுப்பு தனியாக கிளட்டி எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ரொம்ப நேரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போது இந்த காலை மடக்கிடணும். இப்போ இந்த காலை தான் மடக்கணும். ஒரு காலை நீட்டிங்க, ஒரு காலை மடக்கிங்க. கையை வந்து இதுக்கு உள்புறமாக கோத்துக்கணும். சரிங்களா? கோத்துக்கிட்டு உடலை வந்து நேராக வச்சிங்க. நன்றி அஜய்க்கு அவர்கள். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போதும் அஜய்க்கு அவர்கள். செய்ய பார்க்குறதுக்கு சும்மா சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து செய்யணும். ஏன்னா இப்போ பழங்கள் சாப்பிட சொல்கிறோம். பழங்கள் சாப்பிட சொல்லக்குள்ள அதிகமான விலைகள் இருக்கக்குள்ள உங்களால் வாங்க முடியாத சூழ்நிலைகளில் ஏற்படலாம். அதனால் எந்தெந்த சீசனில் என்னென்ன பழங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பார்த்து பலனடைங்க. அதாவது சர்க்கரை சத்து இல்லாதவங்க, சர்க்கரை நோய் இல்லாதவங்க வேணால் நீங்கள் பழங்களை வந்து குறைச்சி சாப்பிட்லாம். ஆனால் சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பழங்களை வந்து பார்த்து தான் சாப்பிட்ணும். என்ன பழங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். தினைக்கும் வந்து என்ன செய்யணுன்னா இந்த உணர்வுகள்லாம் தூண்டணும். நீங்கள் தூண்ட உங்களுக்கு வந்து எந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இதெல்லாம் சரி செய்யக்கூடியதாகும். அதே போல் கால்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சிங்க, கொஞ்சம் வேகமாக அடிக்கணும். ஏன்னா அந்த தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கும். அப்போது அந்த உணர்வை வந்து தூண்டக்கூடியது நம்ம கொஞ்சம் வேகமாக, எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகே, இப்போது நம்ம ஜனு சக்கராசனம் நம்ம 2 பாகத்தையும் பிரிச்சுட்டோம், செஞ்சிட்டோம். இதை நீங்கள் வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னு கேளுங்க. இதை வந்து எளிமையாக பார்க்குறதுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள், அதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கான ஆசனத்தோட பலன் வந்து பார்த்திங்கன்னா, முழங்கால் மூட்டு பகுதி உடலில் உள்ள மொத்த கணத்தையும் தாங்குது. முழங்காலில் உள்ள மூட்டு பகுதியை உடலில் உள்ள மொத்த கணத்தையும் தாங்கிறதுனால இது அதிக பலன்களை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன இதுன்னா, அதாவது சுளுக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சுளுக்கு, வேறு எந்த விதமான மூச்சு பிடிப்பு இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். இந்த வாத நோய் சொல்கிறோம், அதாவது கீழ்வாதம், வாத நோய், இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும். இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆசனம். ஏன்னா இதெல்லாம் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட அதிக கஷ்டங்கள். இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளாம் வந்து இருக்கிறதுக்கே முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம். உடலை மட்டும்தான் வச்சுருப்போம், உயிரை வச்சுருப்போம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எந்த செயல்பாடுமே செய்ய முடியாது. அதுக்கு வராமல் தடுத்துக்கூடியது தான் இந்த ஆசனங்கள். இந்த ஜனு சக்கராசனங்கிறது, ஜனு சீராசனம் வேறு, ஜனு சக்கராசனம் வேறு. ஒரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கக்கூடாது. அதே போல் மூட்டில் உள்ள தசைகள் பார்த்திங்கன்னா, நார்பகுதி,
இதை வந்து மூட்டு தசைகள் இதில் உள்ள நார் பகுதின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனம் தான் இந்த ஜனு சக்கராசனம். அதே போல் நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கக்கூடியதாகும். அந்த முதுகு தண்டுவடம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இப்படி கூணு விழுந்திருக்கும். இதெல்லாம் விழுந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை டெய்லி செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த கூணுலேருந்து நீங்கள் விடுபட்டுடுவீங்க. ரொம்ப விட்டுவிட்டிங்கன்னா அந்த கூனை வந்து தடுக்க முடியாது. அதனால் ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் வந்து அந்த கூன் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆசனத்தை செய்யுங்க. அதான் சொல்கிறேன், அதுவும் உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் கிடைக்கும். செவுத்தை ஒட்டி உட்காந்துட்டு வந்தாங்கன்னா இதை நீங்கள் ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 2 மாதம் தொடர்ந்து செய்யுங்க. செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த முதுகு தண்டுவடத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே நேரடியாக ஆகிடும். அதனால் நீங்கள் மனநிலையை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். எப்படின்னா நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்கணும். இந்த வெரிகோர்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நரம்பு சுருட்டல், இதை வந்து நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே வாங்க. செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு சுருட்டலைங்கிறதே இல்லாமல் பண்ணிடலாம். ஏன்னா அதிகமான கஷ்டங்கள் இருக்கக்கூடியதாகும். நீங்கள் செஞ்சீங்கன்னா சொல்லுங்கள். மார்பகம் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சு மூச்சு சுவாசம் வந்து நன்றாக செயல்படும். நினைவாற்றலை அதிகரிக்கும். இரத்த ஓட்டத்தை ஒரே நிலையை சீராக்கும். அதனால் இந்த ஜனு சக்கராசனம் செய்வதனால் அதிக பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதை செய்து நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கவும். மகதீஸ்ரீ தினம் ஒரு யோகாவை பார்த்து பலனடையுங்கள். ஒரு அன்பு சாரோட நம்பர் மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு சொல்லிடுங்க. அது இந்த இதெல்லாம் பண்ணி வரல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட். ஆமாம், இது வந்து உங்களுக்கு ஆசனத்தில் ஏதாச்சும் ஒரு டவுட்டு இல்லை வந்து செய்யறதுக்கு சந்தேகங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தின் செயலாளர் எங்களுடைய ஆசான் யோகா மாஸ்டர் அவர்களுடைய நம்பரை உங்களுக்கு அன்பழகன் பேர் 93 44 44 46 12 40. மீண்டும் ஒரு முறை ஆங்கிலத்தில் சொல்லுங்க. 93 44 46 12 40. அப்படி நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ அடித்தாலும் அவர் எடுத்து உங்களுக்கு பேசுவாப்புல. சமயத்தில் கிளாஸில் இருக்கக்குள்ள கொஞ்சம் தவிர்க்கப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் மறுபடியும் எடுத்து யார் பேசினாலும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். மகதீஸ்ரீ தினம்புரி யோகாவை எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அதனால் நீங்கள் பார்த்து பலனடையுங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் உங்களை வந்து சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.